விடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சொக்கப்பனை கொளுத்த வேண்டும். இன்றைய நாள் திருக்கார்த்திகை திருநாள். சொக்கப்பனை என்ற வரலாறு என்னவென்று தெரியுமா? சோமசுந்தர கடவுளுக்கு சொக்கன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த சொக்கனை பனையோடு இணைத்து கொண்டாடுவதுதான் சொக்கப்பனை என்ற வரலாறு. நீங்க திருப்பனந்தாள்னு ஒரு ஊர் இருக்கு, சிவஸ்தலம். திருப்பனந்தாள் அப்படின்னா பனைமரங்கள் எல்லாம் நிறைந்த அடர்ந்த பனைமர காட்டுக்குள்ள அந்த கோயில் இருக்கு. அங்கே தாடகை என்பவள் ஒரு மாலை சூட்டி இறைவனுக்கு கொடுக்கிறாள். அந்த இறைவன் தலை குனிஞ்சு வாங்கியதாக வரலாறு. எப்ப நிறுவனிச்சு அந்த தலை அடுத்து ஒருத்தர் போய் பாடினதுனால அது குங்குளிய கலாய நாயனார் போய் தலை நிமிர செய்ததாக பெரிய புராணம் சொல்லுது. பனைமரம் தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம். பனை அவ்வளவு உயர்ந்த இடம். அதனாலதான் பனைமரத்தில் சொக்கப்பனை கொளுத்துவதாக. எதுக்காக? சோதி வடிவமாக. இன்னைக்கு திருவண்ணாமலை முதலமாக அக்கினித்தலம். அந்த அக்கினித்தலம் எங்க அப்பா பிரம்மாவும் என் பாட்ட நாராயணனும் அடியும் முடியும் காண முடியாமல் வந்த பொழுது அவர் நின்ற சோதி வடிவந்தான் இன்றும் சொக்கப்பனாக கொளுத்தப்படுகிறது. அதுலயும் பேரொளி மாவழின்னு